ஸோ நான் என்னோட இயரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த 4 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நான் அதை டிஸ்பிளே பண்றேன். நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த 4 கொஸ்டினுக்கும் ராவா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணலன்றத அதை அப்படியே நீங்க எழுதுங்க. ஸோ தட் உங்க மைண்ட் வந்து இன்னுமே வந்து செல்ஃப் அவேரா இருக்கும். ஓகே நமக்கு இது வருது இது வரல, நம்ம இதுல வந்து ஸ்ட்ரக் ஆகுறோம், இதுல வந்து நல்லா பண்றோம். சில நேரத்துல வந்து நமக்கு இதுவே வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். ஓகே நம்ம இதை நினைச்சோமே, பரவாயில்ல இதெல்லாம் பண்ணிருக்கோமே, நம்ம சூப்பர் நம்ம அப்படி சொல்லிட்டு நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். இது வந்து உங்களோட நியூ இயருக்கு நீங்க ஒரு மெச்சூர்டான மைண்ட் செட்ல என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். லைக் உங்களுக்கு டக்குன்னு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே ஞாபகம் வரல, எப்படின்னு எனக்கு ஒரு கிளியரா இல்ல அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் கேலரி, ஸ்னாப் சாட் இல்ல வந்து கேலரி போட்டோஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே இந்த ஈவெண்ட் நடந்தது இந்த மந்த், சோ இந்த ஈவெண்ட் நடக்கும் போது எனக்கு என்னெல்லாம் நடந்தது, எனக்கு என்னெல்லாம் மாறுச்சு, என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம ஜஸ்ட் உங்க மனசாட்சிக்கே உண்மையா இருந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இது கிளாரிட்டியோட நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்.